முதலாவதாக மௌத்தாகிவிட்டால் அவருக்கு 3வது நாளில் ஜாரத் என்று ஃபாத்தியா, 10வது நாளில் ஃபாத்தியா, 20வது நாளில் ஃபாத்தியா, 30வது நாளில் ஃபாத்தியா, 40வது நாளில் ஃபாத்தியா என்று ஓதப்படுகிறது. இது சரி, இது தவறா சரியா? இறந்து போனவர்களுக்கு என்ன செய்கிறாங்களாம், ஜியாரத் என்ற பெயரில் அதுக்கு ஒரு ஃபாத்தியா ஓதப்படுகிறது. 10வது நாள் 20 நாள், எங்கள் ஊரில் அப்படி போல இருக்குது. எங்கள் ஊரில் 7 நாள் தான் ஓதுவாங்க. உங்கள் ஊரில் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் கேட்குறாரு 10வது நாள், 20வது நாள், 30வது நாள், 40வது நாளில் எல்லாம் இந்த மாதிரி ஃபாத்தியாக்கள்லாம் ஓதுறாங்க. அன்னைக்கு இன்று 40வது நாளில் சோறுலாம் ஆக்கி ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி குர்ஆனை வேறு என்ன செய்கிறாங்க, 40 நாளும் அந்த இறந்து போனவர்களுக்காக ஓதி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சரியா தவறா என்று கேட்குறாங்க. முதல்ல மார்க்க விஷயத்தில் ஒன்றை சரி என்று சொல்வதாக இருந்தாலும் தவறு என்று சொல்வதாக இருந்தாலும் அது அல்லாவும் ரசூலும் சொல்லியிருக்கணும். அல்லாஹ் சொல்லணும், இல்லைன்னா ரசூல் சொல்லியிருக்கணும். அதுதான் ஆதாரம். இப்போ மரணிக்கிற மேட்டர் இருக்குல்ல, இறந்து போகிற விஷயம், இது இது 2011 நடக்கக்கூடிய புதிய விஷயமா இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து மௌத்து நடந்துக்கிட்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் நிறைய பேர் நினைஞ்சிருக்கிறாங்க, மௌத்தாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க காலத்தில் இந்த மாதிரி மௌத்து நடக்கும் பொழுது இந்த மாதிரி செஞ்சாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மௌத்தே நடக்காமல் ஏதோ இந்த நூற்றாண்டில் தான் மௌத்துண்டு ஒன்று வருதுன்னு சொன்னால் என்ன செய்யலாம், நம்ம இஷ்டத்துக்கு என்னதையா செஞ்சுக்கிடலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் என்ன நடந்துச்சு, மூத்த மகள் ஜெய்னபு மூத்தா போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க 2வது மகள் ருக்கையாவும் மூத்தா போனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது 3வது மகள் உம்மு குல்சும் அவர்களும் மூத்தா போனார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 4 பொம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். 3 பொம்பளை பிள்ளை அவங்க உயிரோடு இருக்கும்போது மூத்தா போயிட்டாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 3 பெண் மக்களும் இறந்ததற்காக வேண்டி 3வது நாள், 10வது நாள், 7வது நாள், 20வது நாள், 40வது நாள், வருஷத்தில் குறிப்பிட்ட இறந்த நாள் என்று சொல்லி ஏதாவது பாத்தியாவோ உணவோ பதார்த்தங்களோ செய்து கொடுத்தார்களா? இல்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே இது மாதிரி அவங்க குடும்பத்திலே பல பேர் மூத்தாகி இருக்கும் பொழுது அவங்களுக்கு இதையெல்லாம் செய்யவில்லை. அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க மனைவி ஹதீஜா நினைஞ்சிட்டாங்க, மூத்தா போயிட்டாங்க. அதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பாத்தியா ஓதுனாங்களா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுடைய சிறிய தகப்பனார் ஹம்சா அவர் கொல்லப்பட்டார். அதே மாதிரி ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் அவங்க சின்னப்பா மகன் அவர் இறந்தார். அவருக்கெல்லாம் இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் சின்னப்பா இறந்து போயிட்டாரு, எங்கள் சின்னப்பா மகன் இறந்து போயிட்டாரு, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, ஜியாரத்து பாத்தியாக்கு வாங்க, 7ஆம் பாத்தியா வாங்கன்னு சொன்னாங்களா? இல்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இது மாதிரி நிறைய மரணங்கள் ஏற்பட்ட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளில் மக்களை எல்லாம் திரட்டி வைத்து கொண்டு பாத்தியா இது மாதிரி சடங்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. அப்போ இது நம்ம பின்னாடி இதை உண்டாக்குறோம், மார்க்கத்தின் பெயரால் பின்னாடி உண்டாக்குறோம். பின்னாடி உண்டாக்குனதுக்கு மார்க்கத்தில் என்ன அந்தஸ்து? குல்ல முஹதஸத்தின் பித்ஆ, எனக்கு பிறகு உண்டாக்கப்படுகிற எல்லா காரியங்களும் அனாச்சாரம். ஓ குல்ல பிதாத்தின் லலாலா, எல்லா அனாச்சாரமும் வழிகேடு. ஓ குல்ல லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் உங்களை நரகத்தில் சேர்த்துரும். அப்போ நபிகள் நாயகம் அவங்க செய்யாத ஒன்றை 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா நீங்கள் செஞ்சீங்கன்னா அது எங்கொண்டே சேர்த்துறது, நரகத்தில் சேர்த்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம தவிர்த்து தான் ஆக வேண்டும், 3வது 4வது பாத்தியாங்கிறதுலாம். அதுபோக இறந்து போனவர்களுக்காக வேண்டி இந்த பாத்தியா ஓதுறோம் இல்லையா, அது எப்படி ஓதுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே ஓதுறது இல்லை பெரும்பாலும். யார் ஓதுவா? அதுக்குன்னு ஓதுவார்கள் இருக்கிறாங்க, அதுக்குன்னு அஜர்த்துமார்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அவங்கள அழைத்து வைத்து கொண்டு தான் நம்ம என்ன செய்வோம், அதை ஓதுறோம். 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியான்னு அதுக்குன்னு லெப்ப மாறுவ அஜர்த்து மாறுவோன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்கள அழைத்து கொண்டு இதை ஓதுறோம். இப்படி ஓதக்கூடிய நேரத்தில் அந்த அஜர்த்துமார் எதுக்காக உங்கள் வீட்டில் இந்த பாத்தியா ஓதுறாங்க? உங்கள் தகப்பனார் மேலே உள்ள பாசம் மேலிட்டு போய் ஓதுறாங்களா? உங்கள் தாயார் மேலே அன்பு அப்படியே குப்புளித்து இந்த பாத்தியா ஓதுறதுக்கு வர்றாங்களா? நீங்கள் கொடுக்குற 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு வர்றாங்களா? பாத்தியா ஓத வர்றாங்கல்ல, எதுக்கு வர்றாங்க?
உங்க தகப்பனார் சொர்க்கத்துக்கு போனா என்ன, நரகத்துக்கு போனா அவருக்கு என்னங்கிறேன். அவர் ஏன் வர்றாரு? உங்க வாப்பாவுக்கு பாத்தியா ஓதுறீங்க, உங்க உம்மாவுக்கு பாத்தியா ஓதுறீங்க, அசர்த்து வர்றாரு. எதுக்கு வர்றாரு? அவர் வாப்பாவுக்கு பாத்தியா ஓதுறாந்தா ஒரு அக்கறையோடு ஓதுவாரு. உங்க வீட்டுக்கு ஏன் வர்றாரு? நீங்க கொடுப்பீங்க, காசு பணம் உணவு பதார்த்தங்கள் பலகாரங்கள்லாம் கிடைக்கும், அதுக்காகத்தான் வந்து ஓதுகிறார். அதனால தான் பணக்காரவங்களுக்கு பெரிய பாத்தியா ஓதுறாரு, ஏழண்டா சின்ன பாத்தியா ஓதுறாரு இல்லையா? ஒரு 100 ரூபா கிடைக்கும்னா அதுக்கு ஒரு பாத்தியா தனியா இருக்கிறது, 25 ரூபா தான் கிடைக்கும்னா அதுக்கு ஒரு பாத்தியா இருக்கிறது. இந்த மாதிரி ஒருவர் வந்து உங்க தகப்பனாருக்கு துவா செஞ்சா அது அல்லாஹ்ட்ட போய் சேருமா? இஹ்லாஸா அழுது ஒரு உள்ளத்திலிருந்து ஒரு பிரார்த்தனை செய்தால் அதுக்கு ஒரு நன்மை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, உங்க பெற்றோருக்கு நீங்க துவா செய்யறதா இருந்தா பிள்ளைகள் துவா செய்யுங்க. 3 காரியம் தான் ஒரு மனிதனுக்கு பயன் தரும். இதா மாத்தல் இன்சானு இன்கத அன்ஹு அமலு, ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் முடிந்து விடுகிறது. இல்லாமின் சலாஸ், 3 காரியத்தை தவிர. அது என்ன 3 காரியம்? அவன் வாழும் பொழுதே செய்து விட்டு சென்ற நிலையான தர்மம், அதுக்கு நன்மை கிடைத்து. ஒரு கிணறை வெட்டிட்டு செத்தான்னு வைங்க, அந்த கிணத்துல எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்களோ அந்த நன்மை அவருக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சத்திரம் கட்டிட்டு இறந்து போனான்னு வைங்க, அந்த சத்திரத்தில் மக்களுக்கு சோறு போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அந்த நன்மை அவனுக்கு போய், அவன் செத்து போயிடுவான், அவனுக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இல்முன் யுன்தஃபோபிஹி, மார்க்க கல்வியை 4 பேருக்கு போதிச்சுட்டு இறந்து போயிட்டான்னு வைங்க, அதை வச்சு அவங்க அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த நன்மை அவனுக்கு கிடைக்கும். அவன்கிட்ட படித்தவர்கள் அடுத்தவனுக்கு படிச்சு கொடுத்தாங்கன்னு வைங்க, அந்த நன்மை அவனுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். 2 விதமாச்சா. 3வது சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதூலஹு, அவனுக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான குழந்தைகள், சாலிகான பிள்ளையை பெற்றுட்டு போனான்னு சொன்னா அந்த பிள்ளைங்க அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் என் தாயை மன்னிச்சிரு, என் தகப்பனை மன்னிச்சிரு, அவங்களுடைய கேள்வி கணக்கு லேசாக்கு, அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடு, நரகத்திலிருந்து அவங்களை காப்பாத்து என்று நீங்கள் கேட்டால் அதுக்கு நன்மை இருக்கிறது. அது அல்லாஹ்விடத்துல பயன் தரும். என்னைய கூட்டிட்டு போய் கூலிக்கு கொடுத்து பேச சொன்னா அது கிடைக்குமா? என்னைய கூப்பிட்டு பாத்தியா ஓத நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா நான் எதுக்காக வேண்டி ஓதுனேன்? நீங்க தரக்கூடிய காசுக்கு தானே ஓதுனேன். அப்ப நீங்க தர காசுக்காக ஓதக்கூடிய இந்த சடங்குகளை ஒழிச்சு கட்டிவிட்டு எல்லா நாளிலும் எல்லா நேரங்களிலும் உங்களுடைய இறந்து போனவருக்கு நீங்க துவா செய்து கொண்டே இருங்க. ஒவ்வொரு தொழுகை 3 நாள் மட்டும் செய்யறீங்க, எல்லா நாளும் செய்யுங்களேன். 40க்கு மட்டும் ஏன் செய்யறீங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை எதுக்கு நினைவு கூறுறீங்க? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு யா அல்லாஹ் என் கணவரை மன்னிச்சிரு, என் மனைவியை மன்னிச்சிருன்னு கேளுங்க, என் பிள்ளைய மன்னிச்சிருன்னு கேளுங்க, எங்க பாப்பா மன்னிச்சிரு, உமா மன்னிச்சிருன்னு கேளுங்க. அது பயன் தரும். ஏன் நம்ம உள்ளத்திலிருந்து கேட்கிறோம், இஹ்லாஸோட கேட்கிறோம், தக்வாவோட கேட்கிறோம், அதுக்கு தான் வெயிட் இருக்குமே தவிர கூலிக்கு தானே இதை ஓதுறீங்க. நாங்கெல்லாம் இந்த பாத்தியா ஒரு காலத்தில் ஓதிக்கிட்டு இருந்தோம். எப்படி ஓதுவோம்? இந்த குரான் ஓதுக்குன்னு கூப்பிடுவாங்க, வீடு வீடா குரான் ஓத போறது. குரான் ஓத போகும்போது என்ன செய்வாங்கன்னா ஒத்த ஜுசுவா பைண்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. 30 பைண்டிங் இருக்கும். மொத்த குரானை என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு பாகமா பிரிச்சு 30 பாகமா வச்சு ஆளுக்கு ஒரு பாகத்தை கையில கொடுத்துருவாங்க. நாங்க என்ன செய்வோம் வச்சுக்கிட்டு, இஹ்லாஸ் இல்லாத காசுக்கு தானே போயிருக்கிறோம், பெரட்டுவோம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒரு பக்கம் பெரட்டிடுவோம், ஓதவிட மாட்டோம். ஏன்? பிசினஸ் தானே, வியாபாரம். அது அந்த வீட்டுக்காரன் பார்த்தா கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருப்போம், பார்க்கலன்னா 4 பக்கத்தை பெரட்டி விட்டுருவோம். இப்படித்தாங்க இது பிசினஸ் அப்படி தானே செய்வோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இந்த பாத்தியா ஓத வரக்கூடிய அசர்த்துமார்கள் நடந்து கொள்வதையும் பார்க்கிறோம், உள்ளத்திலிருந்து ஓதாம கூலிக்கு ஓதுவதையும் பார்க்கிறோம். இதுல எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. அது போக குறிப்பிட்ட நாளில் தான் இதை செய்யணும். நீங்க தான தர்மம் செஞ்சு சோறாக்கி தானே போடுறோம், அது என்ன சோறு 40 அன்னைக்கு தான் போடணுமா? எப்போ வேணாலும் போடலாம்ல. உலகம் பூரா 40 அன்னைக்கு தான் போடணும்னு நீங்க நிர்ணயிச்சீங்கன்னா அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் தந்தது? அந்த நாளை அல்லாஹ் ரசூல் நிர்ணயிச்சிருந்தா நீங்களும் செய்யலாம். அப்போ உங்களுக்கு தாய் தந்தையர் பேர்ல உணவளிக்க ஆசையாக இருக்குமே, ஆனால் நீங்க எப்போ உங்களுக்கு வசதி போடுது அப்போலாம் கொடுத்துட்டே இருங்க, தப்பு கிடையாது. இறந்து போனவருக்காக வேண்டி நீங்கள் தர்மம் செய்ய நாடினீர்களே, ஆனால் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறார்கள். ஒருத்தர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் வெளியூருக்கு போயிருந்தேன், என் தாயார் இறந்து விட்டார்கள், அவங்களுக்காக வேண்டி நான் தர்மம் செய்யலாமா? நல்லா செய்யுங்கிறாங்க. அதனால உங்க தாய் தந்தையருக்காக வேண்டி உங்க சொந்தக்காரங்களுக்காக வேண்டி தர்மம் செய்யலாமான்னு கேட்டா செய்யலாம். அந்த தர்மம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு 3வது அன்னைக்கு தான் செய்யணும், 7க்கு தான் செய்யணும், 10க்கு தான் செய்யணும்னு எவனும் எழுதி வச்ச அடிப்படையில் நீங்க செய்யக்கூடாது. உங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு அவரவர்களுக்கு வசதிக்கு தகுந்தவாறு முடிவு செய்து கொண்டு செய்யலாம். நமக்கு இன்னைக்கு காசு வசதி இருக்கா, இன்னைக்கு செய்வோம், நாளைக்கு இல்லையா விட்டுருவோம், நாளை கட்சி இருந்தா செய்வோம்.
இப்படி அவங்கவுங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் வந்து ஏழைகளுக்கு சோறு போடுங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, படிப்புக்கு உதவி செய்யுங்க, ஒரு ஒரு வீடு கூட இல்லை, ஒரு வீடு இல்லாதவனுக்கு கூட வீடை கட்டி கொடுங்க, ஒரு சைக்கிளை வாங்கி கொடுங்க, ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுங்க, ஒரு பெட்டிக்கடை வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எத்தனை தர்மங்கள் இருக்கிறது. அந்த மாதிரியான தர்மங்களை நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்காக வேண்டி எப்போ வேண்டாலும் செய்யலாம். 40 அன்னைக்கு தான் செய்யணும்னு செஞ்சீங்கன்னா இல்லாதவன் அதை செய்யறதுக்காக சிரமப்படுகிறான். வசதி உள்ளவன் தானே செய்யணும். நீ உன்கிட்ட வசதி இருக்கனால 40 அன்னைக்கு வந்து 4 கிடாயை அறுத்து சோத்தாக்கி போட்டீங்கன்னு சொன்னா உன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வான்? அவன் பாப்பா இறந்து போனதுக்காக வேண்டி வட்டிக்கு வாங்கிட்டு செய்யறான். நீ குறிப்பிட்ட நாளில் செய்யற, அவன் வசதி போல விட்டுட்டோம்னு சொன்னா இருக்கிறவன் செய்வான், இல்லாதவன் விட்டுருவான். இப்படித்தான் இது இருக்கணுமே தவிர 3 அன்னைக்கு தான் செய்யணும், 7 அன்னைக்கு தான் தர்மம் செய்யணும், 40 அன்னைக்கு தான் செய்யணும் ஒரு சமூகத்தில் விதியாக நீங்கள் ஆக்கினீர்களே, ஆனால் இல்லாத மக்கள் பாதிக்கப்படுவார்கள். எல்லாரும் இந்த சிரமத்தை தலையில தூக்கி போட்டுக் கொள்வார்கள். அப்ப அவங்களுக்கு சிரமம் ஏற்படும். மார்க்கத்தில் வந்து லேசான ஒரு மார்க்கம் கஷ்டமான மார்க்கமா போயிடும். அப்படி கேட்கிறார்கள். முஸ்லீம் அல்லாத எத்தனை பேர் என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாத்தை பற்றி நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு பிடிக்குது இஸ்லாம். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துருவோம், ஆனால் ரொம்ப காஸ்ட்லி மார்க்கமாக இருக்கு உங்கள் மார்க்கங்கிறாங்க. என்ன மார்க்கம்? ரொம்ப வந்து விலை மதிப்புள்ள மார்க்கமாக இருக்கு. என்னப்பான்னு கேட்டால், எங்கள் மார்க்கத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா 10,000 ரூபாயில் பண்ணி கொடுத்துருவோம், உங்கள் மார்க்கத்துக்கு வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காது 5 லட்சம் வேணுமேங்கிறான். எங்கள் மார்க்கத்திலே செத்து போயிட்டான்னு சொன்னால் என்ன செய்வோம்? ஐயருக்கு மட்டும் என்னத்தையாவது கொடுத்து அனுப்பி விட்டுருவோம். உங்கள் மார்க்கத்தில் செத்தா ஊரை வளைச்சி விருந்து போடுவீங்களே, எங்களுக்கு தாங்குமா அப்படின்னு கேட்குறான். அப்போ சாவு கஷ்டமாக இருக்குது, பேர் வைக்கிற கஷ்டமாக இருக்கிறது, கல்யாணம் கஷ்டமாக இருக்கிறது. எங்கள் மார்க்கம் வந்து லேசான மார்க்கம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? அத்தீனு யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசை நாடுகிறான். உலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, உங்களுக்கு அல்லாஹ் சிரமத்தை நாடவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அத்தீனு யுஸ்ருன், தீன் வந்து ரொம்ப லேசானது, நீங்களா கஷ்டமாக்கி கொள்ளாதீர்கள் இந்த மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க குறிப்பிட்ட நாளில் செய்தீர்களே ஆனால் அது அனைவரும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சமூக நிர்பந்தம் ஏற்படும். அவனும் கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி அதை செய்வான். இந்த ஒரு நிலை ஏற்படுத்தாம உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற வசதிக்கு தகுந்தவாறு என்னைக்கு செய்ய நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செய்து கொண்டீர்களே ஆனால் தர்மங்கள் செய்யலாம். அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இந்த 3, 7, 40ங்கிற நாள் நிர்ணயிப்பது வந்து அது பிதஅத், வழிகேடு. அது செய்யக்கூடாது. துவா செய்யறாருந்தா நீங்களா செய்யுங்க, கூலிக்கு ஆள் இப்படி செய்யாதீங்க. அது குறிப்பிட்ட நாளில் செய்யாது, எல்லா நாளும் செய்யுங்க.